பிக் பாஸ் நிகழ்ச்சியில வார வாரம் கேப்டனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 15-20 பேருக்கு ஹெட்டா இருந்து அந்த வாரம் ஃபுல்லா செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெருமையா எல்லாருமே நினைப்பாங்க. போன சீசன்ல தீபக் கேப்டனா இருக்கும்போது ரொம்ப நல்லா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பாராட்டினாரு. அதே மாதிரிதான் இந்த சீசன்லயும் ஒவ்வொருத்தரும் கேப்டன் ஆகும்போது இந்த வாரத்தை நல்லா கொண்டு போகணும், நிறைய பிளான்லாம் பண்ணிலாம் வச்சிருந்தாங்க. கனில இருந்து துஷார்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேப்டன்சியை ஆரம்பிப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் கத்துறதை பார்த்து ஒவ்வொருத்தரும் கோவம் அதிகமா பட்டு கேப்டனா இருக்கவங்களே நல்லா கோவப்பட்டு அந்த வாரம் எல்லாம் சொதப்பிடும். வாரம் விஜய் சேதுபதி நீங்க என்னங்க கேப்டன் அப்படின்னு திட்டுற மாதிரி தான் இது வரைக்கும் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அமித். உண்மையாலுமே அவர் நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா கேப்டன் பொறுப்பெடுத்து இப்போ ஒரு 3 நாளா அவர் செயல்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டீ, காஃபி, முட்டை இது எல்லாமே பறிச்சுட்டாங்க. அவங்க யாருக்குமே அந்த விஷயம்லாம் கிடைக்கல அப்படின்னும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கோவமா இருக்கக்கூடிய இடத்துல கூட பொறுமையா நின்று ஒவ்வொருத்தரையும் சமாளிச்சு அவர் கேப்டன் கொண்டு போறது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டீ காஃபி எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி பேட்டரின்னு எல்லாரும் பேட்டரி மாத்த சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் வேலை பிரிச்சு கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 3 நாள் அவர் எப்படி பண்றாருன்ற பார்ப்போம். எனக்கு அமித்தோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இந்த பார்வதியை எங்க இருந்து தான் புடிச்சு எடுத்துட்டு வந்து பிக் பாஸ்குள்ள போட்டாங்களோ சுத்தமா தெரியல. ஆல்ரெடி பார்வதி கமுருதினால தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பால், முட்டை, டீ, காஃபிலாம் கட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியும் டீ காஃபி இல்லாமல் காலையில் அவங்களோட நாள் தொடங்கின மாதிரியே இருக்காது. அதுவும் இந்த வீட்டில் இருக்கவங்க கத்துற கத்துக்கு அடிக்கடி தலைவலி வந்து சூடாக டீ காஃபி குடிக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான உணவுப் பொருளை இவங்க 2 பேரால எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணணும்? அதை பற்றிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் பார்வதிக்கும் கமுருதிக்கும் கிடையாது. ஜாலியா திரும்பவும் கையை கூத்துக்கிட்டு பேசுறதுன்னு வரதுன்னு போறதுன்னு இப்படியே தான் இருக்காங்க. இதுல பார்வதியும் கமருதீன் நடந்து போகும்போது விக்ரம் பார்த்துட்டு இருக்காரு. கமருதீன் பார்வதி கிட்ட சொல்ற, ஏய் விக்ரம் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. உடனே அவன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏதாவது வெறுப்பேத்துற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கமருதீனை கட்டுப்பிடிச்சு அவரை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே விக்ரமும் ஆதிரி என்ன பண்றாங்க, நேரா அமித் கிட்ட போயிட்டு, கேப்டன் அவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல, இன்னைக்கு நம்ம இவ்வளோ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனா அவங்க ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தனியா கேப்டனா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்க அப்படின்னு. உடனே கேப்டனும் சரின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நடக்காத விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு கேப்டன் பொறுப்புல இருக்கோமே சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, பார்வதி, கமருதீன் உங்களால வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளே பார்வதி, நாங்க ஃபீல் பண்ணலன்னு தெரியுமா, ஃபீல் பண்றதா இருந்தா அமைதியா இருந்தா தான் ஃபீல் பண்றதா அர்த்தமா, எல்லா ஃபீலிங்லாம் இருக்கு, என்ன பண்றது, இது எப்படி மாத்துறது, நானும் பிக் பாஸ் கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேன் அப்படின்னு அமித் சொல்றாரு. இல்லங்க, நாங்க வீட்டுல இருக்கவங்க மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா முடிவெடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதை செஞ்சீங்கன்னா அடுத்த முறை அது மாதிரி செய்ய மாட்டீங்கன்னா சரி சொல்லுங்க என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னா, இந்த ஒரு வாரம் நீங்களும் கமுருதீனும் பேசாம இருங்க அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே அதெல்லாம் முடியாது, பேசாமலாம் இருக்க முடியாது, அது எப்படி நீங்க எங்க 2 பேரும் பேசாமலாம் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. இல்லைங்க, இதுக்கு ஒரு ஆப்ஷனும் வச்சிருக்கேன், அதை கேளுங்க அப்படின்னாலும் பார்வதி அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் கமுருதீன் கூட எல்லாம் பேசாமலாம் என்னால லைஃப்ல இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கேப்டன் சொன்ன பனிஷ்மெண்ட்டை பார்வதி ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் கம்மு கிட்ட எல்லாம் பேசாம இருக்கவே மாட்டேன், கமருதீன் கிட்ட கண்டிப்பா பேசு அப்படின்னு. உடனே அமித் வந்து நான் 2வது ஆப்ஷன் சொல்றேன், அதையும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது என்ன ஆப்ஷன் சொல்றாருன்னா, நாங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு. உடனே அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது என்னங்க, ஒரு கேம் ஷோல வந்து யார்கிட்டயுமே பேசாமலாம் நம்மளால கேம் ஷோ பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏற்கனவே சாண்ட்ரா, திவ்யா 2 பேரும் சரியா வேலை செய்யலன்னு போது பிக் பாஸ் ஒரு தண்டனை கொடுத்தாரு இல்லையா, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வாரம் நீங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்க செய்யணும், இதுக்கு ஒத்துக்குறீங்களா அப்படின்னா, கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம்னு 1/4 மணி நேரமா வீட்டுல இருக்கக்கூடிய வேலையை செய்யலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேப்டனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை கொடுக்காம அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அமித்துக்கு கோவம் வந்துருச்சு. இவங்க எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டாங்க. அதனால ஒண்ணு இந்த வீட்டுக்கு முட்டை, பால், டீ, காஃபி வரணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா ஒன்று இவங்க பனிஷ்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க, இல்லைன்னா இந்த பொருட்கள் வீட்டுக்கு வரணும், இல்லை அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா நான் தண்ணி மட்டும் தான் நான் குடிக்க போறேன், வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ கேப்டன், இவங்க பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், நீங்க அது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி
சரி நீங்கள்லாம் எங்களுக்காக இன்னும் கஷ்டப்படுத்தால, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நானும் கம்ப்யூட்டரும் செய்கிறோம் அப்படின்னு உடனே திரும்பி எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, ஐயோ இவங்களை திரும்பவும் சமையல் கட்டில் போட்டுட்டா நம்ம எல்லாருக்கும் நமக்கு திரும்பி பனிஷ்மெண்ட் வந்துடுற மாதிரி இருக்கு. அதனால சமையல் வேலையை தவிர்த்து மீதி எல்லா இதுலையுமே இவங்க வந்து வேலை செய்யணும், அதுதான் இவங்களுக்கு இந்த வாரம் நம்ம கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதையும் எடுத்து செய்ய ஆரம்பிக்க போறாங்க. அதுல இன்னும் என்னென்ன சொதப்ப போறாங்களோ அப்படின்றத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இந்த வாரம் வீக்கெண்ட் ஷோல கண்டிப்பா பார்வதியும் கமருதீனையும் விஜய் சேதுபதி நல்லா திட்டதான் போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் என்னதான் எதை நோட் பண்ணி சொன்னாலும், என்னதான் கழுவி கழுவி ஊத்துனாலும் அவங்க 2 பேர் காதுல விழாத மாதிரி தான் செல்ல மாதிரி நிப்பாங்க, தலையை குனிஞ்சிட்டு. வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அடுத்த வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. இது மாதிரிலாம் சிம்பிளா திட்டிலாம் விடக்கூடாது. கொஞ்சம் சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. முக்கியமா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பார்வதி நாமினேஷன் இல்லை, கமருதீன் இருக்காரு. கமருதீனை வெளியே அமிச்சா பார்வதி எப்படி கமருதீன் கிட்ட பேசாம இருப்பாங்க அப்படின்றத நம்மளும் பார்க்கணும்ல. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு பேசாம இருக்கணும், நாங்களாம் பேசாம இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்களே. கமருதீன் வெளியே போயிட்டா பார்வதி என்ன பண்ணுவாங்க, நானும் கமருதீன் கூடவே வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? அப்போ தெரியும்ல கேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த வாரம் கமருதீன் போலனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எல்லாம் இவங்க 2 பேர் மேல ரொம்ப கடுப்பு தான். அடுத்த வாரம் நாமினேஷன் இதுல வேற யாரையும் சொல்லாம இவங்க 2 பேரை மட்டும் எல்லாரும் நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த வாரம் இவங்க 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். கரெக்டா நான் சொல்றது? வரைக்கும் வந்த கேப்டனை விட இந்த வாரம் கேப்டனா இருக்கக்கூடிய அமித் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொறுப்பை ரொம்ப சூப்பரா தான் பண்றாரு. ஒரு கேப்டன் அப்படின்னா அதிகாரத்தை வச்சு பயன்படுத்துறது மட்டும் கிடையாம அந்த இடத்துல பொறுப்பா இருந்து சண்டைகள் பெருசா ஆகாம சமாதானப்படுத்துறதும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி இத்தனை வாரங்களை விட இந்த வாரம் பிரச்சனை அதிகம் தான். ஏன்னா அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லாம இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப யாரையும் கோவப்படுத்த விடாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமாதானமா பேசி, ஏன்னா பார்வதி கமருதீன் கிட்ட மற்றவங்களும் சண்டை போடுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்து, ஆனால் அந்த இடத்துல எல்லாம் பொறுமையா இருந்து இவங்க சண்டை போடாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்து, சரி இந்த பிரச்சனைக்கு நீங்க யாரும் ஒத்து வரலாம், நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே அமித்துக்கு ஐயோ நீங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவங்க பண்ண தப்புக்கு நீங்க அது மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சமாதானம் ஆகிற அளவுக்கு அவர் பேசுறாரு. பாத்தீங்களா, அந்த பொறுமை அப்படின்றது ரொம்ப 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 ஒரு கேப்டனுக்கு முக்கியம் தான். அது கண்டிப்பா அமித் கிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் கேப்டன் இருந்தவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கேப்டன், நான் சொல்றதுதான் செய்யணும், எனக்கு இது மாதிரி பவர்லாம் இருக்கு அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அமித் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாம ரொம்ப ஸ்மூத்தா தான் கொண்டு போறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நோட் பண்ணி விஜய் சேதுபதி கண்டிப்பா அமித்தை இந்த வீக்கெண்ட்ல பாராட்டுவாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. பார்வதி எஃப்ஜே மேல போட்ட வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்ற இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில திருமணமான அமித்தை என்னோட தொடர்பு படுத்தி, அதுவும் அந்த வார்த்தை என்ன தன்வசப்படுத்தி அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லும்பொழுது அந்த இடத்துல என்ன நினைப்பாங்க எல்லாரும், என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதனால தான் நான் எஃப்ஜே மேல வந்து வழக்கு தொடர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாருக்குமே தெரியல உலகம் ஃபுல்லா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பார்வதி சொல்றாங்க, கமருதீனோட பார்வதி மைக்கை கழட்டி வச்சுட்டு மைக்கை மூடிட்டு பேசும்போது உலகத்தில் இருக்கவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா சொல்லுங்க? இன்னும் ஒரு 2 விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வீக்கெண்டு ஷோவில் மொட்டை கடுதாசி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எல்லாரையும் எழுத சொல்லியிருந்தாரு. சாட்டர்டே எழுத சொல்லியிருந்தாரு, சண்டே வந்து அதை படித்தாங்க. அதை படிக்கும்போது ஒரு கடுதாசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்காக வந்த லெட்டரில் நான் வெளியே வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எழுதியிருந்தாங்க. விஜய் சேதுபதிலாம் போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்வதி கேட்குறாங்க, திருமணமான அமித் கிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த லெட்டரை நீங்கள் தானே எழுதுனீங்க. அந்த இடத்துல அமித் திருமணமானவர் அப்படின்றது தெரியாதா? அந்த இடத்துல அவரே சொல்கிறார், ஏமா நான் கல்யாணம் ஆனவம்மா, என்னம்மா நான் ஏமா உனக்கு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவங்க போய் கேட்குறாங்க. அந்த இடத்துல உலகத்தில் யாருமே பார்க்கலையா? 2வது விஷயம், பிரஜன் அமித்தாவது தனியாக வந்து விளையாட வந்தார். பிரஜன் அவங்க ஒய்ஃபோடு தான் சேர்ந்து விளையாட வந்திருக்காங்க. சாண்ட்ரா கிட்டே சொல்கிறாங்க, பிரஜனை நான் சைட் அடிப்பேன் தெரியுமா? அதுக்கு சாண்ட்ரா நல்ல பதிலடி கொடுத்தாங்க தான். இந்த இடத்துல பிரஜன் திருமணம் ஆனவர் அப்படின்றது பார்வதிக்கு தெரியாதா? இவங்களை யாராவது சொன்னா மட்டும் அதை எவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு வழக்கு அப்படின்னு வந்து போடுறாங்களே. இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கேஸா போடுறதாக இருந்தா இந்த ஒரு வாரம் பத்தாது போல இருக்கே.